வெல்கம் பேக் டு ஷேப்ரதி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கட் வரலுக்கு நம்ம ஆரி ஒரு டிசைன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் காமிச்சிடல, அதுதான் வந்து பேக் நெக். அதில் தான் நம்ம வந்து இப்போ டிசைன் போட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இதில் வந்து கட் ஒர்க் வந்து எப்போவுமே நம்ம வந்து நெருப்பில் தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து 2 லைன் சரி த்ரெட்டு எல்லாமே கோல்டன் கலரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் கட் பீட்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து 3 வந்து லீஃப் மாதிரி ஒரு டிசைன் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து சர்தோசி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 லீஃப் மாதிரி லாங் கட் பீட்டில் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்குறோம். அந்த ஃப்ளவர் வந்து நம்ம வந்து சாரீ கலருக்கு தான் கொடுக்குறோம். நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் கலருக்கு நம்ம வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு வரும். இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு வந்து முதல்ல வந்து ஜமிக்கி வந்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம ஃப்ரெஞ்சு நாட் போடுவோம். இதில் வந்து என்னென்னா முதல்ல வந்து 6 ஸ்டான்ஸ் எடுத்துக்கோங்க. அதை மடக்குனா 12 வரும். முதல்ல நம்ம கீழேருந்து ஊசியை எடுத்து அதுக்கப்புறம் அது மேலே நம்ம ஜமிக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுற்றி நம்ம அந்த ஜமிக்கிக்குள்ளேயே தான் விடணும். அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த ஜமிக்கிக்குள்ளேயே தான் விடுறாங்க. கஸ்டமர் வந்து இந்த டிசைன் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்தால் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் வரும் ஃப்ரெஞ்சு நாட்டு. இப்போ நம்ம வந்து நெக்கு ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ போட்டு முடிக்கலாம். இப்போ நடுவில் வந்து நம்ம வந்து அந்த பிங்க் கலர் கொடுக்க போகிறோம் பாருங்கள். முதல்ல வந்து அந்த நடுவில் நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோன் அதாவது ஜமிக்கி வரும். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மேலே வந்து ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே அந்த ஜமிக்கிக்குள்ளே தான் நம்ம விடணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து போட்டு முடிக்கலாம். இந்த கட் பீட் நம்ம நடுவில் கொடுத்துருக்கோம்ல அந்த 3 லைன், அதுக்கு அந்த கட் பீடு ஒரு ஜமிக்கி நம்ம வந்து சின்ன ஜமிக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. வந்து ஹேண்டு இதில் வந்து நம்ம கீழேயும் வி வரும், மேலேயும் வி வரும். நம்மளுக்கு மேலே வி வந்து நம்ம வந்து கட் பீட் ஸ்மால் கட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சரியில் வந்து 2 லைன் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நம்ம வந்து கேப் விட்டுருக்கோம்ல, அதில் நம்ம வந்து ரிங் நாட்டு வந்து டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வந்து ஜுவல்லரிஸ் வந்து க்ரீன் கலரில் தான் போட போகிறதுனால அதனால் நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். அதே நம்ம வந்து இப்போ சாரீ பாடி கலருக்கு நம்ம இப்போ கொடுத்தோன்னா அது வந்து ஹைலைட்டாக தெரியாதனால நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஹேண்டு. கஸ்டமரே தான் இந்த ஐடியா சொல்லியிருந்தாங்க, அந்த நடுவில் வந்து எனக்கு அந்த க்ரீன் கலரில் கொடுங்கன்னு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து அங்கே இப்போ ஃப்ளவர் மாதிரி நிறையா இருக்கா, அந்த ஃப்ளவர் நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம நடுவில் வந்து ஒரு ஜமிக்கி சுகர் பீட் கொடுத்து நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ அது எம்போஸ்டாக நம்மளுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம். பாதியோடு நம்ம நிப்பாட்டிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹேண்டு வந்து இது பண்ணி அதாவது ஃப்ரண்ட் நெக் வந்து இப்போ போயிடலாம். ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம வந்து அங்கே ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒட்ட போகிறப்ப அந்த க்ரீன் கலரில் ரிங் நாட் கொடுத்துருந்தோம்ல, அந்த அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். அப்போ வந்து நல்லா வந்து பிரைட்டாக நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து நாங்கள் சும்மா தான் வச்சு காமிச்சிருக்கோம், நாங்கள் கம் ஒட்டிடுவோம். இப்போ தான் நான் வந்து ஒரு இது சொல்ல போகிறேன். கட் ஒர்க்னாலே நம்ம நார்மலாக ஃபயர் வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். பட் ஆனால் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால நம்மளால் ஃபயர் வந்து இது பண்ண முடியாதனால இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து நீடில் எடுத்துகிட்டு 2 ஸ்டாண்ட்ஸாக அந்த இது பிங்க் கலருக்கு எடுத்துக்கோங்க, ப்ளவுஸ் கலருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங் அதை வச்சுட்டு கீழே வந்து லைனிங் வச்சு ப்ளவுஸை மேலே வச்சுருங்க. இப்போ இந்த கட் ஒர்க் வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து தையல் மிஷினில் போடலை, நார்மலாக ஹேண்டில் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னா நார்மலாக நம்ம வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த சரிக்கு மேலே நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. லாஸ்ட்டாக அந்த வி வந்து ஸ்டார்டிங் ஒரு வி வருதுல்ல, அந்த வியில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு லாக் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விக்கு நீங்கள் வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும்.
பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டு வேற இல்லை, அதனால என்ன பண்ணுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம மெத்தட் பண்ணி பார்க்கலாமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஃபுல்லாக நம்ம வந்து எம்ஐ பண்ணி முடிச்சாச்சு. அந்த கட்டு ஒர்க்குக்கு அந்த வி மேலே இருக்குல்ல, அந்த விக்கு மேலேயும் கட் பண்ணிட்டு சைட்லேயும் நம்ம வந்து கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அழகானது வந்துடும். இதை நீங்கள் வந்து பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். நம்ம வந்து த்ரெட்டு வந்து சேம் கலருக்கு போட்டதுனால அந்த த்ரெட்டையும் நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணிடலாம். அதனால நீங்கள் வந்து ஸ்லோவாக மெதுவாக பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அதை முடித்தோடனே நம்ம அந்த வி மட்டும் இருக்குல்ல கீழே, அதை நம்ம அப்படி அந்த நம்ம ஃபிங்கர் வச்சு நம்ம மேலே அமுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த வி வந்துடும். இப்போ எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். லைனிங் வந்து உள்ளே போயிடும். நம்ம வந்து அந்த தையல் எதுவுமே நம்மளுக்கு வந்து வெளில தெரியாது. நம்ம வந்து நார்மலாக வந்து தையல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம வந்து எம்மிங்கில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. பிகினராக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த வி வந்து கரெக்டாக இல்லாத டைமில் நம்ம வந்து ஊசி எடுத்து நம்ம வந்து மேலே வந்து நம்ம தள்ளணுன்னா அந்த வி வந்து கரெக்டாக வந்துடும். அந்த ஷார்ப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதே இது நம்ம இப்போ வந்து பேக் நெக்லேயும் நம்ம வந்து பண்ணிடலாம். இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு நம்ம ஸ்டிச்சிங் தானே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னொரு ஸ்டிச்சும் பண்ணி கொடுத்துருப்போம். அப்போ வந்து அது நல்லா நீட்டாக லுக்காக தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு அப்புறமா வந்து காமிக்கிறேன். அந்த விஐ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பேக் நெக்குக்கு போயிடலாம். பேக் நெக்கில் நம்ம முதல்ல வந்து டாசல்ஸ் வந்து நடுவில் ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து முதல்ல ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்போட பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து இப்போ கட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லைனிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஹெட் பின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அந்த நெக்கில் வந்து நம்ம பின் பண்ணக்கூடாது, அதுக்கு தள்ளி நம்ம வந்து பின் பண்ணணும். எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த நெக்கு ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம். நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த த்ரெட்டும் சேம் கலர்னால நம்ம அந்த த்ரெட்டையும் நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் அது ஒரு வாட்டி வந்து கட் பண்ணிட்டோம் அந்த த்ரெட்டை. அதனால எங்கள் அம்மா வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து திருப்பியும் ஹெம்மிங் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாக மெதுவாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். நம்ம நடுவில் இருக்கிற அந்த லைனிங்கும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பின்னெல்லாம் எடுத்துடலாம். பின் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து சூப்பராக அழகாக வந்து இப்போ வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த வி ஷேப்பை வந்து நம்ம வந்து இப்போ மேலே தள்ளலாம். எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து வருதுன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்லோவாக தள்ளுங்க, இல்லைன்னா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே வேறு மெத்தட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குறோம். அதே நம்ம வந்து இப்போ நெக்கு ஃபுல்லாக நம்ம வந்து திருப்பிடலாம்.
நான் வந்து இப்போ அதை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த தையல் நான் வந்து இது பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, நாங்கள் அந்த த்ரெட்டையும் நாங்கள் வந்து சேர்த்து கட் பண்ணதுனால நாங்கள் வந்து அதை கட் பண்ணிட்டு நாங்கள் எடுத்திருக்கோம் வீடியோ. அதுலேயும் நம்ம வந்து அதே இடத்துல நாங்கள் வந்து எம்மிங் வேறு பண்ணியிருக்கோம். பாருங்கள் பேக் நெக் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வி வந்து அவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. அது வரலன்னா நம்ம வந்து ஊசியை வந்து வச்சு நம்ம வந்து மேலே தள்ளலாம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து saree காமிக்கிறேன். அந்த வி வந்து கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோ எலிகெண்ட்டாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டினோடனே நல்லா வந்து பளிச்சுன்னு இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் எனக்கு காமிக்கிறேன். அந்த வி அவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ணோன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம டேர்ன் பண்ணி அந்த வீக்கு நம்ம டேர்ன் பண்ணி இது பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிறதுனால இது வந்து ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளே நம்ம வந்து இதை முடிச்சிடலாம். நம்ம இதுலேயும் பேக் நெக்லேயும் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சுகர் பீடும். இதுதான் வந்து saree வந்து இது வந்து மதர்ஷாவில் எடுத்திருக்காங்க. 3290க்கு எடுத்திருக்காங்க. பாடி கலர் வந்து ஆஃப் ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க. பார்டர் வந்து பிங்க் கலரு கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாடி ஃபுல்லாகவுமே வந்து ஒரு வி மாதிரி ஃபுல்லாக வரும். பார்டரு வந்து பிங்க் கலரு கோல்டன் கலர் வந்து சரியில் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் பாடியில் வந்து ஒரு பெரிய ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. பார்டரு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பார்டரில் வந்து கொடி டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைன் தான் நம்ம வந்து டாசல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எனக்கு அதோட பேர் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் பல்லு காமிக்கிறோம். பல்லு ஃபுல்லாகவுமே ஒயிட்டில் தான் பிங்க்கில் இருந்துச்சு. அங்கே பல்லுவில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளவரு லீஃப் அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்குடு பேட்டர்னில் வந்து கொடுத்துருந்தாங்க. நடுவில் வந்து 4 petals இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பல்லுலேயும் வந்து அந்த கோல்டன் saree கொடுத்துருந்தாங்க. பிங்க்கும் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ப்ளவுஸ் காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாசல்ஸில் வந்து நம்ம வந்து கட் பீட் வந்து saree கலருக்கு நம்ம வந்து கொடுத்துருப்போம். நெக்கெல்லாம் வந்து சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு. ஃப்ரண்ட் நெக் பாருங்கள். ஸ்டோன்ஸ் தான் வந்து இதோட ஹைலைட்டே. சூப்பராக இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து இது வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டாசல்ஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்துருப்போம் ஜமிக்கியோட.
கட் பீடை வந்து சாரீ கலருக்கு நம்ம கொடுத்துருப்போம். அது எல்லா கலரும் அதில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். பிங்க் கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர் வந்து கொடுத்துருப்போம். ஹேண்டும் சூப்பராக அழகாக வந்துச்சு. பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த கட்டு ஒர்க்கே நம்ம எப்படி பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து அது நெருப்பில் யூஸ் பண்ணுமேன்னு அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. பட் ஆனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேயும் சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு. இந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் வர்றதுனால அவங்க எங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்களா, அதை பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து எங்களால் அந்த ஆர்டரை வந்து எடுக்க முடியல. பட் ஆனால் வந்து அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வந்து நம்ம வந்து ஷோல்டரில் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பட்டன் வந்து வச்சுருப்போம். இது வந்து 2 இன்ச்சு வந்து ஷோல்டர்னால நாங்கள் வந்து அவங்க வந்து ப்ரெஸ் பட்டன் வைக்க சொல்லிட்டாங்க. இது இன்னர்ஸ் வந்து வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் வந்து ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.